வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி பற்றி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்டாக்கை பற்றி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். மூணுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட். ஒரு 10-15%லேருந்து 20% வரைக்கும் அப்சைடு இருக்குது. அண்ட் மூணு செக்டாரில் இருக்குது. அண்ட் மூணுமே வந்து 3 டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம். அதாவது அடுத்த 10 நாள், 30 நாள், 60 நாள்ன்ற மாதிரி நம்ம பிரித்து வச்சிருக்கிறோம். ஸோ இதில் வந்து பேசிக்காக ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டியை பார்த்துக்கலாம். நிஃப்டி வந்து ஃப்ரைடே அன்னைக்கு லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஹெவி செல்லிங் இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல 1:30 மணிக்கு மேலே வந்து நிறைய செல்லிங் இருந்துச்சு. ஆர் செல்லிங் சொல்றதோட ப்ராஃபிட் டேக்கிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, டெக்னிக்கலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பாயிண்ட்ல வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் மாதிரி வந்து கொடுத்துருக்கு. வி கால் இட் அஸ் டாப்பிங் டெய்ல்னு சொல்லலாம், ஈவினிங் ஸ்டார்னு சொல்லலாம், பல பேர் இருக்கு. பட் பேசிக்லி அது வந்து ரிவர்சல் பேட்டர்ன். பட் அந்த ரிவர்சல் பேட்டர்னுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். என்ன கன்ஃபர்மேஷன் வேணும்? நேத்தோட லோவை உடைக்கணும். அதான் வந்து பேசிக் கன்ஃபர்மேஷன்ஸ். உடைச்சா என்ன ஆகும்? கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. எவ்வளவு தூரம் வரும் பார்க்கலாம். நீங்க ரைட் நவ் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட சார்ட், டே சார்ட். நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 15-20 நாளாவே வந்து இந்த ஜோன்ல தான் கன்சாலிடேஷன் ஆச்சு. ரைட்? இந்த ஜோனை தான் நான் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் டிசம்பர் 27லேருந்து அந்த ஜோன்ல தான் வந்து கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. மேலே வந்து ஒரு 22, 21, 90 அது மாதிரியே இருக்கு வச்சுங்களேன். 21,800, 700 அது வரைக்கும். கீழே வந்து அந்த 21,500 ஒரு 2 நாள் மட்டும் வந்து உங்களுக்கு கீழே போயிட்டு வந்துச்சு. ஸோ அந்த கணக்கை வந்து நீங்க ப்ராபப்ளி அதை வந்து எடுத்துக்க வேணான்றுவேன். அண்ட் இப்போ வந்து இம்மீடியட்டா எவ்வளவு தூரம் வரலாம்? ப்ராபப்ளி 21,400 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதான் வந்து பேஸ் லைன். அந்த லெவலை உடைக்கிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். நான் வந்து முதல்ல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன், 21,500 வந்து டிசைசிவா வந்து க்ளோஸ் ஆகட்டும். க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபர்தர் டிவிஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு அடுத்தது வந்து 21,000 லெவலில் வந்து பிரேக் பண்ணும். இது ரெண்டுமே வந்து இப்போ கரண்ட் பொசிஷன்ல பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போதைக்கு மார்க்கெட்டை சிங்கிள் ஹேண்டடா 2 ஸ்டாக் தான் வந்து பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு இருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஒன்று HDFC பேங்க், இன்னொன்று வந்து ரிலையன்ஸ். மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணலன்னு நான் சொல்ல, பட் இட் இஸ் ஒன்லி எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டா தான் போயிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 3,200 வரைக்கும் அப்சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது போனதுக்கு அப்புறமா மேபி, மறுபடியும் சொல்றேன், மேபி வந்து ஒரு கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனர்ஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே போயிட்டு இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சீலிங்கை பிச்சுக்கிட்டு மேலே போகுது. அது வந்து BPCL ஆகட்டும், HPCL ஆகட்டும், IOC, ONGC எல்லாமே வந்து சீலிங்கை பிச்சுக்கிட்டு தான் மேலே போயிட்டு இருக்கு. டெக்னிக்கலா இதை வந்து டிஃபைன் பண்ண முடியாத லெவல்ல தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ், REC எடுத்துங்க, PFC எடுத்துங்க, PFC பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், இதெல்லாம் வந்து டெக்னிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத லெவல்ல தான் மேலே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல தான் அந்த சார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. மேலே போகுமா? ஃபர்தரா மேலே போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. சரி, நம்ம இதுக்கு வரலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம அந்த 21,500, 400 லெவலை உடச்சி டிசைசிவா வந்து க்ளோஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம டிவிஷன்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் சொல்றேன், இந்த 2 லெவல் 21,500 அண்ட் 21,000, அதுக்கப்புறமா ஃபர்தர் டிவிஷன்ஸ் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து பார்க்க போறது வந்து பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் ஸ்டாக். பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு புல் பேக் ரேலின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். இப்போதைக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலுக்கு இது வந்து ஒரு புல் பேக் வந்திருக்கு. இதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற லெவல். அண்ட் நீங்க ஃபிபனாச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா சம்வேர் க்ளோஸ் அபவுட் 50% ஜோன்ல வந்து வந்திருக்கு. 61% வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ 61.8%ன்றது ஃபிபனாச்சி ரிவர்சல் பாயிண்ட். அண்ட் டெஃபினட்டா அதுக்கான வேல்யூஸ் உண்டு. சப்போஸ் இதுதான் வந்து ரியாலிட்டி, ரைட்? அந்த ரியாலிட்டி வந்துட்டு மறுபடி டவுன் சைட் ட்ரெண்ட் ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் ப்ராபப்ளி எவ்வளவு தூரம் போகலாம்? நிறைய சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட்லாம் உடைக்கிட்டோம். 44,500 லெவலில் உடைக்கிட்டோம். உடைச்சால் 42,800 வரைக்கும் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு அது பாசிபிலிட்டியா கேட்டால் சார்ட் வந்து அப்படிதான் காட்டிட்டு இருக்கு. அன்டில் அன்லஸ்
மேலே 47,120 லெவலில், அதாவது ஃப்ரைடே இன்னைக்கு ஒரு ஹை போச்சு தெரியுமா, அந்த ஹையை வந்து உடைக்காத பட்சத்தில் ப்ராபப்ளி டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, அப்சைடில் வந்து ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் போகுமா, போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது இப்போ ஃபில் பண்ண போகுதா இல்லை லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் ஃபில் பண்ண போகுதான்றது மார்க்கெட் முடிவு பண்ணிட்டோம். பட் ரைட் நவ் அந்த கேப் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் எங்க மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் வரும், இந்த ஜோன் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து அந்த ரெண்டு ஸ்டாக்கை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் நம்ம பார்க்குறது வந்து டெக் மஹேந்திரா. ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும் போதும் டெக் மஹேந்திரா ஏன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா டெக் மஹேந்திராவோட டே சார்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரிஸ்க் ரிவார்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ரிஸ்க் இவ்வளோ தூரம் தான், சரி சம்வேர் அரௌண்ட் 1300. இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 1338 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெறும் ஒரு 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 38 ரூபா டவுன் சைடில், அப் சைடில் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 440, ஒரு 9%ன்னு வச்சுங்களேன். 1440 ஒரு 8-9%. எவ்வளோ நாளில், ப்ராபப்ளி பிப்ரவரி 20 தேதிக்குள்ள, ரைட், ஒரு 8% பிப்ரவரி 20க்குள்ள கிடைக்குதுன்னு சொன்னால், அதுவும் எங்க நம்ம பாயில இருந்து கீழே விழுந்தா அதான் ரிஸ்க், ரிவார்டு எங்க சீலிங் இருக்கு. ஸோ ரிஸ்க் ரிவார்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 1:3 1:4 இருக்கு. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த குட் ட்ரேட்ஸ். ஓரளவுக்கு கன்விக்ஷன் இருக்கு இதுல. 100% கன்விக்ஷன் நான் சொல்ல மாட்டேன், ஓரளவு கன்விக்ஷன் இருக்கு. சரி, சம்வேர் இந்த ட்ரேட் வந்து 60-70% வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் டைம் ஃப்ரேம் ஆல்மோஸ்ட் அந்த டைம் தான். ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகலன்னு சொன்னால் அப்சைடுக்கான மூவ் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து யூபிஎல். யூபிஎல் வந்து ஓரளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் டிபிக்கல் பேட்டர்ன் டபிள்யூ பேட்டர்ன் கொடுத்துருக்கு. அண்ட் இதுலயும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ரிஸ்க் எவ்வளவு இருக்கு, சரி 1780, ரைட். இப்போ எங்க இருக்கிறோம், 1850 848. ஸோ ரிஸ்க் வந்து ஒரு 70 ரூபா இருக்கு. ரிவார்டு எவ்வளவு தூரம் போகும், ரிவார்ட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1930 அந்த ஜோன் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ரைட். ஸோ ரிஸ்க் ரிவார்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 1:2 2.5 வரைக்கும் இருக்கு மேல. ஸோ டெஃபினெட்லி இந்த ட்ரேட் வந்து மோர் ஆஃப் எ கன்விக்டட் ட்ரேட். ஏன்னு சொன்னால் முந்தா நேத்து இந்த ஸ்டாக் வந்து க்ளோஸ் டு அபவுட் ஒரு நல்ல மூவ், ஒரு வால்யூமோட வந்து போயிருக்கு, டீசென்ட் வால்யூம், ரைட். அண்ட் அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் தான் இருக்கு. 70 ரூபா டவுன் சைடில், டார்கெட் அப் சைடில் க்ளோஸ் டு அபவுட் 100 ரூபீஸில் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக கேன்ஃபின் ஹோம்ஸ், ரைட். ஒன்று டெக் கம்பெனி, ஒன்று வட்டி கொடுக்குற கம்பெனி, இன்னொன்று தண்ணி கம்பெனி, சரியா. கேன்ஃபின் ஹோம்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சாலிட் வால்யூம் ஆன் ஃப்ரைடே, ரைட். அண்ட் அப் மூவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. மேலே போய் ஒரு 2 நாள் கன்சாலிடேட் ஆகி அடுத்த 2 நாள் போயிருக்கு. அண்ட் இதுக்கான டார்கெட், அப்சைட் டார்கெட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது வந்து ஹைலி கன்விக்டட் ட்ரேட், ரைட். ஹைலி கன்விக்டட் ட்ரேட். அண்ட் இது வந்து நான் வந்து டே சார்ட்ல நான் கொடுக்கல, வீக்லி சார்ட்ல வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் வீக்லி சார்ட்ல ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எடுத்து பாருங்களேன், எவ்வளவு நாள் வந்து கன்சாலிடேஷன் ஆயிருக்கு, ரைட். இதுதான் வந்து கன்சாலிடேஷன். ஸோ கன்சாலிடேஷன் இங்கே இருக்கும் போதும் அப்சைடுக்கான டார்கெட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1025 வரைக்கும் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரிஸ்க் எவ்வளோ இருக்கு, சரி சம்வேர் இப்போ வந்து 825 இருக்கு. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுமா, இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் 785 ஆர் 786 அந்த ஜோன். இன்னும் கொஞ்சம் லிபரலாக இருக்கிறேன்னு சொன்னால் 730 வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டார்கெட் நல்லா பெருசாக இருக்குல்ல மேலே, we are almost talking about 30-35% அப்சைடு இருக்கு. இருக்கும் போதும் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்தா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாத இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த 3 ஸ்டாக்கு ப்ளஸ் இன்னைக்கு வந்து செக்டார் பற்றி நம்ம பார்த்தோம். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஜோஹோ மீட்டிங் அடுத்த ஒரு 15 மினிட்ஸில் ஆரம்பிக்க போகுது.
அதனால இந்த ப்ரோக்ராமை வந்து கொஞ்சம் குவிக்காக வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் கொடுங்க. மண்டேலேருந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். நன்றி, வணக்கம்.